ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பிளாக் பைக்கர். என்னடா ஹெல்மெட்டோட வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்மெட்டுக்கு தேவைப்படுற, அதாவது நம்ம ட்ரிப்புக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து ஏன் யூஸ் பண்ணணும், இது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது என்ன அப்படின்ற ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நான் இதை கிளியர் பண்ணலாம். ஓகே, என்னோட நேம் பார்த்தீங்கன்னா தினேஷ். நான் வந்து ட்ராவல் விளாக், ஃபுட் ரிவ்யூ அண்ட் மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். மியூசிக் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஐடியில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஃபுட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டுருக்கோம். அண்ட் லென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ் தான் போட்டுருக்கோம். ஸோ ஹெல்மெட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து பைக் ட்ராவல் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அது இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த ப்ராடக்ட் நான் வந்து இது புதுசாக வாங்கலை. நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து அதுக்கான ரிவ்யூ போடல. ஏன்னா எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் வந்து நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், கிட்டத்தட்ட 1.5 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஓகேங்களா? ஓகே, இது என்னது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆச்சு இல்லையா, அந்த நேம் கூட பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. அதனால் வந்து இதை ரிவ்யூவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா செனா பிராண்டில் பரானி M10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்காமுங்க. இன்டர்காம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 4-5 பைக்கர்ஸ் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது வந்து இருந்தால் நம்ம எந்த வித கால், இப்போ வந்து ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்காது. இப்போ நம்ம ஃபோன் கால் கிடைக்காது. இப்போ நம்ம நம்ம கூட எப்பவுமே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ஒன்று முன்னாடி போயிடுவாங்க, இல்லைனா பின்னாடி போயிடுவாங்க, நம்ம கூடவே வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டைமில் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஒரே 2 வீலர்லாம் போனால் அப்படியே வந்து லைனாக போக முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த இன்டர்காம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது எப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபோனோட இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு டிவைஸ், அதாவது எது வந்து ஏதோ ஒரு அட்மின் டிவைஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா இதோட இன்னொரு இன்டர்காம், ஸோ இதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்குது. நான் அதை வந்து அப்படியே சொல்கிறேன் கொஞ்சம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பரானி M10 அப்படின்றது வாங்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கோ ரைடர், நம்ம பின்னாடி உட்காந்துருக்க பில்லியன் ரைடராக இருந்தாலும் சரி, இல்லை கோ ரைடராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்டயும் இது இருக்கணும், நம்மகிட்டயும் இது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு பேசலாம். ஸோ எப்படி பேச முடியும், இது இவ்வளோதானா, இதை வச்சு எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது டிவைஸ். ஓகேங்களா? டிவைஸோட நம்ம வந்து இதுல இருந்து ஒரு பின் இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து உள்ள ஹெல்மெட்குள்ள ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ ஸ்பீக்கர் வச்சுட்டு தான் வந்து நம்ம ஸ்பீக்கர் அண்ட் மைக் இருக்கும். மைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ மைக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும் மைக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், இங்கே ஸ்பீக்கர் இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? அவங்க தெரியுதா? ஸோ இப்படி தான் அந்த டிவி சேனல்லாம் வருவாங்க இல்லையா பேசுகிறவங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது இல்லை, நான் வந்து ஹெல்மெட்டில் உள்ளே இருக்குது, அதெல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இப்படி ராவாக காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ஹெல்மெட் வைசர் அப்படி ஓப்பன் பண்ணி பேசணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து உள்ளே பேசிக்கலாம். ஸோ நம்ம பேசுறது அவங்களுக்கும் கேட்கும், அவங்க பேசுறது நமக்கும் கேட்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் கனெக்ஷன் மட்டும்தாங்க. ஸோ நம்ம ஃபோனில் வந்து கால் பண்ணி தான் பேசணுமா அப்படின்னாலும் கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து வச்சுருந்தாங்கன்னா இதோட வந்து நம்ம கிட்டத்தட்ட 6 இன்டர்காம் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஒரு 6 பேருடைய இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்க கூட அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுவோம், பேசிகிட்டே போகலாம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணி அவங்க கூட இந்த கோ ரைடர் கூட பேசிட்டு மட்டும்தான் போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து ஃபோன் காலும் பேசலாம். இன்கேஸ் நமக்கு வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிப்போம் இல்லையா, ப்ளூடூத், நார்மல் ப்ளூடூத் மாதிரி தான். ஸோ நமக்கு கால் வந்துச்சுன்னா நம்ம வந்து பேச முடியும். ஸோ ஃபோனை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் வந்து முன்னாடி வந்து ஸ்டாண்டில் வச்சுருப்போம், இல்லை பேக்கெட்டில் வச்சுருப்போம். ஸோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு இருக்கும்போது இதில் வந்துட்டு கால் வந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் அட்டன் பண்ணி நம்ம பேசலாம். ஓகேங்களா? அட்டன் பண்ணி பேசலாம், இல்லை நம்ம வந்து சாங்ஸ் கேட்டுட்டும் போகலாம். ஓகேங்களா? நார்மல் ப்ளூடூத் மாதிரி தான். ப்ளஸ் என்னன்னா, கோ ரைடர்ஸ் கூட கால் இல்லாமல் நம்ம பேசிக்கலாம். இன்கேஸ் வந்து டவர் இல்லாத இடத்துல வந்து போயிட்டு நம்ம வந்துட்டு இப்போ கோ ரைடர் கூட பேச முடியாதா அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருந்தா நம்ம வந்து கோ ரைடர் கூட பேசலாம். ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ கோ ரைடருக்கும் நமக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு முன்னாடி வந்து ஒரு 1 கிலோமீட்டர், அது இல்லைன்னா நமக்கு பின்னாடி இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம பேச முடியும். அதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா நம்மளால வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது டவர் இல்லாத இடத்துல இந்த வெறும் ப்ளூடூத் கனெக்ஷன்ல மட்டும் இன்டர்காம்ல பேசணும் அப்படின்னா இது வந்து பேச முடியாது. அதாவது ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர். ஒரு சிலரெல்லாம் வந்து நான் தான் முன்னாடி போவேன், நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அடுத்த டோலில் வந்து வெயிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ வா மெதுவா அப்படின்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் யூஸ் ஆகாது. நம்ம அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஈக்குவலாக ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா இது வந்து சூப்பராக யூஸ் ஆகும் கால் இல்லாமல். ஸோ பேசிட்டே போகலாம். பரா முன்னாடி வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஸோ பார்த்து வா, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்த கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்காம். இந்த இன்டர்காம் வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. நமக்கு வந்து ஒரு கிளிப் டைப்ல ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது நமக்கு வந்து இங்கே ஒட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3mm கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அது சேஃபாக தோணலை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளிப் டைப்ல இருக்கும். ஸோ அப்படி வச்சு இப்படி கிளிப் மாதிரி அப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மாற்றுறேன் பாருங்க. இதான் டிவைஸ். ஓகேங்களா, இதான் டிவைஸ். ஜஸ்ட் வந்து இவ்வளோதான், சிம்பிள் தான். ஒரு கரெக்டாக அந்த கிளிப்பு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ஒயர் தெரியுது பாருங்க, இதை வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணி இதை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பட்டன், இது ஒரு பட்டன். ஆக்சுவலாக வால்யூம் அப் டவுன் எல்லாம் பண்ணிக்கலாம், இதில் சாங்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டன் இருக்கும், இதை வந்து பவர் பட்டன். ஓகேங்களா, இது ரெண்டுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நமக்கு வாய்ஸ் வரும். அப்போதான் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் வரும், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும்போது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இது வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சி டைப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதுதான். நம்ம ஜஸ்ட் வந்து உள்ளே வந்து ஹெல்மெட்டில் இந்த சைடில் ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சவுண்டு கேட்குது அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் போட்டிருக்கேன். மைக்கில் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. நான் என்னுடைய ஃபோன் கொண்டு வரேன். ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து ஃபோனில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோட இந்த ஒரு சாங் நான் போடுறேன். அந்த சாங்கோட எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து சாங் ரொம்ப நேரம் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். அதே மாதிரி மைக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே கொண்டு போகிறேன். எவ்வளோ எந்த அளவுக்கு சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து நான் ஃபுல் சவுண்டு இவ்வளோ நேரம் வைக்கல, இப்போ தான் வைக்கிறேன். ஸோ சாங் ஏதோ ஒரு சாங் போடலாம் பாருங்க. ஸோ எனக்கு ஃபேவரட் ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இதில் வந்து ரொம்ப ஹெவியாக வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து இதை போடும்போது பின்னாடி வர ஆரன் சவுண்டெல்லாம் கேட்கணும். ஸோ அந்தளவுக்கு அது கேட்காத அளவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ நம்ம அந்த பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. ஏன்னா பேஸ் மீன்ஸ் என்னென்னா நம்ம அந்த எப்படி சொல்கிறது, அந்த அதிர்வு வந்து இதில் இருந்தால் நம்ம பின்னாடி கேட்குற அந்த ஆரன் சவுண்டெல்லாம் நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேஸ் சவுண்டெல்லாம் இதில் இருக்காது. இந்த ப்ராடக்டை சில இடத்துல வந்து பிடிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ் வந்து இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த விஷயம் வந்து கரெக்டாக தெரியல, ஏன் வந்து இதை வந்து பேன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்ம வந்து கால் பேசிகிட்டே போகிறோம், அப்புறம் வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே போகிறோம், அது வந்து இந்த ரோட் மேலே அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது அப்படின்னு சிலர் வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, நான் வந்து உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன். ஸோ அது வந்து கரெக்டு தான், அவங்க சொல்கிறது வந்து அப்படிதான். ஓகேங்களா, நம்ம வந்து இன்கேஸ் நம்ம கால் பேசணும்னா அது வந்து தப்பு தான். ஆனால் அது வந்து காரில் இருக்குது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது சைட்லேயே வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கும் ஃபோனோட. அப்படியே நம்ம அட்டன் பண்ணால் கார் ஃபுல்லாக எல்லா ஸ்பீக்கர்லேயும் நம்ம ஃபோன் பேசுறது கேட்கும். ஸோ அதே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட இதுவும். ஸோ நம்ம வந்து எப்படி சொல்கிறது,
நார்மலாக போகும்போது பீஸ்ஃபுல்லாக சாங் வேணும் சாங் கேட்கலாம், இல்லை வந்து கால் வந்து பேசணும். கால் பேசுறது தப்பு தான், ஆனால் வந்து அது வந்து காருக்கு அலோவ் பண்ணிட்டு பைக்குக்கு அலோவ் பண்ணுறது இல்லை அப்படின்றது வந்து சில விஷயத்துல வந்து நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். ஸோ அது வந்து அது ஒரு விஷயம். ஸோ அப்புறம் வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய இஷ்யூ இல்லை. அதாவது இந்த போலீஸ் வந்து இப்படி பிடிக்கிறாங்க, இதை வந்து யூஸ் பண்ணால் பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதாவது அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டுத்தையும் பேன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையும் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 40-50% வச்சாவே வந்து செம்மையாக கேட்குங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த அளவுக்கே மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கே இல்லை அந்த அளவுக்கு வால்யூம் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் அது தோணும். ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறதுனா அந்த ரேஞ்ச் இருக்கும் பாருங்கள், பர்சன்டேஜ் இவ்வளோ ஒரு 50% வச்சாவே நமக்கு வந்து நார்மலாக அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு சாங்கெல்லாம் கேட்டு அப்படியே ஜாலியாக போகணும். நிறைய பேர் கேட்பீங்க சோலோ ரைடெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதுதாங்க இந்த இன்டர்காம் இருந்தால் நம்ம வந்துட்டு அப்படியே ஜாலியாக சாங் கேட்டுட்டு, இல்லை வந்துட்டு மோஸ்ட்லி சாங் கேட்பேன், இல்லைனா வந்து அப்படியே வீடியோ ரெக்கார்ட் போடுவேன், இல்லைனா வீடியோஸ் எடுப்பேன். இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. ஓகே, ஆனால் இதில் ஃபைனலாக வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செனா அப்படின்றது நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபோன் பிராண்ட் மாதிரி ஒரு பிராண்ட் ஐஃபோன். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு வந்து செனா அப்படின்றது ஒன்று, ஓகேங்களா. அதில் ஐஃபோன் 12, 11 அப்படின்ற மாதிரி தான் இந்த வந்து பரானி M10 அப்படின்றது, ஓகேங்களா. இதில் வந்து இருக்க ஒரே பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் அதாவது செனாவில் நீங்கள் ஒரு பிராண்ட் இந்த இன்டர்காம் வாங்குறீங்கன்னா அதே பிராண்டு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே இன்னொரு கோரேட்டர் வாங்குறது கஷ்டம் தான். ஸோ இப்போ என்னால் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க முடியுதுன்னா இன்னொருத்தர் வந்து அது 20,000 ரூபாய்னா கூட ஓகேன்னு வாங்க, இன்னொரு சில வந்து 5,000 ரூபாய்னா கூட கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காம்லேயே நிறைய இருக்குது. நிறைய மீன்ஸ் என்னன்னா நிறைய பிராண்டில் இருக்குது. 3,000 ரூபாயிலே இருக்குது, 2,000 ரூபாயிலே இருக்குது, 5,000 ரூபாயில இருக்குது, 10,000 ரூபாயில இருக்குது. நான் வந்து 70,000 ரூபாய் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 70,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஸோ அது எல்லாமே கனெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற செனாவை தவிர மற்ற எல்லா பிராண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா எந்த இன்டர்காம் இருந்தாலும் அதோட மற்றதோட கனெக்ட் ஆகுது. ஆனால் இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்டோ அதே பிராண்டோட தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இது அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த ரைடர் கூடயும் நான் கனெக்ட் பண்ணி இந்த இன்டர்காம் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் அந்த ரேஞ்செல்லாம் எனக்கு தெரியல, இந்த ரேஞ்சில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயம் தெரியல. ஸோ இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ரைட் பண்ணாவோ இல்லை வந்து இந்த மாதிரி செனா பரானி M10 வாங்கினீங்கன்னா என்னையும் கூப்பிடுங்க, நானும் ட்ரிப்புக்கு வரேன். ஸோ உங்க கூட வந்துட்டு அப்படியே ஜாலியாக ட்ராவல் என்ஜாய் பண்ணுறேன். அப்படியே இந்த இன்டர்காமையும் வாங்கினதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல வரேன். சரி, ஓகேங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 6,000, ஓகேங்களா. 6,000 அதோட நமக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்காம் டிவைஸு, நமக்கு ஸ்பீக்கரு, மைக் எல்லாமே வந்து அது கிட்ட வந்துடும். அதுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் சம்திங் என்னமோ வந்து. ஸோ 6,000 ரேஞ்சில் வாங்குறது இது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி இதை அடிச்சுக்க அதான் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஐஃபோன் அடிச்சுக்க இப்போது இருக்குது சில ஃபோன்ஸ் எல்லாம். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அது ஐஃபோனை இன்னும் மிஞ்ச முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராடக்ட்டு இன்னும் நிறைய காஸ்ட்லியாக இருக்குது. பட் அந்த அளவுக்கு நம்ம வந்து யாரும் வாங்க போகிறதில்ல. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிராண்டு இந்த செனா வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோட கம்மியெல்லாம் போனீங்கன்னா என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம பேசுறது கேட்காது. நம்ம பேசுறது வந்து இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம கால் பேசிட்டு இருக்கோம்னா நம்ம பேசுறது கிளியராக கேட்காது, அவங்க பேசுறது நமக்கு கிளியராக கேட்காது, அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். இதில் வந்து நான் பைக்கில் வந்து ஒரு 120 போயிட்டு நான் கால் பேசினா கூட எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கடா வீட்டுக்குள்ளே இருக்கியா, இன்னும் இவ்வளோ சைலண்டாக கேட்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டேய் நான் வண்டியில் போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வாய்ஸ் வந்து கிளியராக கேப்சர் ஆகி இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து 120 அப்படின்றது எதுக்காக மீன் பண்ணேன்னா, அந்த ஃபாஸ்ட்டில் போனால் கூட அந்த சவுண்டு வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்ல வரேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபாஸ்ட்டாக போயிட்டான் போடுறா கீழே வந்து கமெண்ட் அப்படின்லாம் போடுறாதீங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு இன்டர்காம் வாங்குறதுக்கு நல்லா சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக ஒன்று வாங்குங்க. நீங்கள் இன்டர்காம் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இன்டர்காம் வாங்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.